வணக்கம். ராபிட்டி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லேருந்து பிரிண்ட் கொடுக்கும்போது எரர் காமிச்சிச்சுன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ராபிட்டிலேருந்து எரர் காமிக்குதுன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகெயின் அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் இதில் 6th ஐக்கான் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் என்ன பண்ணால் ஆட் பிரிண்டர் அப்படின்றது ப்ளூ கலரில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் ப்ளூடூத் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பிரிண்டருக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பேர் பண்ணனால உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த நேமை இதில் செலக்ட் பண்ணணும். நாட் செலக்டட்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிராண்ட் பெர்மிஷன்லாம் கேட்கும், அளவு கொடுத்துருங்க. ஸோ நான் வச்சுருக்கிற ப்ளூடூத்தோட பிரிண்டரோட நேம் அமிகாஸ் 2003. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இதில் உங்களுக்கு காட்டலைன்னா என்ன பண்ணிக்கலாம், ப்ளூடூத்தில் உங்களுக்கு பேர் ஆகலன்னு அர்த்தம். இந்த செட்டிங்ஸ் மேலே இருக்க ரைட் சைட் கார்னரில் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூடூத் செட்டிங்ஸ் வந்துடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேர் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு அதில் உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ நம்ம ப்ளூடூத் நம்பர் 2003 நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் கனெக்ட் அப்படின்றத கொடுக்கணும். இதில் கனெக்டுன்றதை மட்டும் கொடுத்து நீங்கள் வெளியே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வராது. கனெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஆட் பிரிண்டர் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஸோ ஆட் பிரிண்டர் கொடுத்திங்கன்னா உங்களோட ப்ளூடூத்தோட செட்டிங்ஸ் எல்லாமே காமிக்கும். இதிலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி டெஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் பிரிண்டர்லேருந்து டெஸ்ட் வந்துடும். பிரிண்ட் இட் இஸ் ஒர்க் அப்படின்றது பிரிண்ட் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாஃப்ட்வேர்லேருந்து பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பிரிண்டரோட நேம் காமிக்கும். இது ஒரே கடையில் 2-3 பிரிண்டர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்த பிரிண்டரில் கொடுக்குறீங்களோ அந்த பிரிண்டரோட நேம் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிரிண்டர் தான் வச்சுருக்கீங்கன்னா இதிலேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்டர்லேருந்து பிரிண்ட் வந்துடும். தேங்க்யூ.